நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கொடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கு விசாரணை உதகை குடும்ப நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வாளையார் மனோஜ் நீதிமன்றத்தில் ஆஜராகிய நிலையில் வழக்கினை விசாரணை செய்த குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி லிங்கம் வழக்கினை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு உதகையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி அப்துல் காதர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் குடும்ப நல நீதிமன்றத்தில் நடைபெற்றது. கொலை கொள்ளை வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் வாளையார் மனோஜ் நேரில் ஆஜராகினார். இதேபோல் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் ஆஜராகினர். மேலும் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் மற்றும் சிபிசிஐடி போலீசார் நேரில் வருகை புரிந்தனர். குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி லிங்கம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த நிலையில் இன்டர்போல் விசாரணை அறிக்கை இன்னும் வந்து சேரவில்லை என்றும் தற்போது நடைபெற்று வரும் புலன் விசாரணை குறித்தும் நீதிபதியிடம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் தெரிவித்ததை தொடர்ந்து வழக்கின் விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இதனிடையே நேற்று முன்தினம் கொடநாடு எஸ்டேட் பங்களாவில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக பணியாற்றி தற்கொலை செய்து கொண்ட தினேஷ் அவரது வீட்டில் பெற்றோர்கள் மற்றும் அக்கா ஆகியோரிடம் சிபிசிஐடி டிஎஸ்பி அண்ணாதுரை தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் கொடநாடு எஸ்டேட்டில் பணிபுரியும் சிலரிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்றைய தினம் ஊட்டி மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இன்றைய தினம் ஊட்டி மாவட்ட நீதிபதி அவர்கள் பணிமாறுதல் சென்றுவிட்ட காரணத்தால் பொறுப்பு மாவட்ட நீதிபதி அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தது. பொறுப்பு மாவட்ட நீதிபதி அவர்கள் வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 25ஆம் தேதி அன்றைக்கு ஒத்திவைத்தார். Date 25/10. Since he is in charge, 25/10.